சொத்து சுகங்களும் கர்த்தாவത്രേ. അപ്പനും അമ്മയും ഇടും ദാനങ്ങളും സ്വത്ത് സുഖങ്ങളും കർത്താവത്രേ. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പോറ്റി പുലർത്തിയ ദൈവം മനെ. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പോറ്റി പുലർത്തിയ ദൈവം മനെ. എന്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നെ പൂർത്തിയിടുന്നു. കരങ്ങളെ തട്ടി. എന്റെ ദൈവം സിംഹാസനം തന്നിൽ എന്നെ പൂർത്തിയിടുന്നു. കരയുന്ന കാക്കയ്ക്കും വയലിലെ റോസയ്ക്കും ഭക്ഷവും ഭംഗിയും നൽകുന്നവൻ, காட்டுப்புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கு ഘോഷിக்கிறவர். நல்ல உற்சாகமாய் கரங்களை கரையுന്ന காக்கைக்கும் வயலிலே ரோசைக்கும் பட்சமும் பங்கியும் നൽകുന്നവൻ. കാട്ടിലെ മൃഗങ്ങൾ ആറ്റിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശ്വരനെ നോക്കിയിടുന്നു. ആറ്റിലെ മൃഗങ്ങൾ ആറ്റിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശ്വരനെ നോക്കിയിടുന്നു. എന്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നെ പൂർത്തിയിടുന്നു. എന്റെ ദൈവം സിംഹാസനം ആരും സഹായരില്ലാവരും പാരിൽ കണ്ടും കാണാതെയും പോകുന്നവർ. എന്നാൽ എനിക്കൊരു സഹായകൻ വാനിലുള്ളവസമേ. എന്നാൽ എനിക്കൊരു സഹായകൻ വാനിലുള്ളവസമേ. എന്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നെ எல்லாரும் பாடி பழகு பாருங்க. എന്റെ ദൈവം സിംഹാസനം എന്നെ ഓർത്തിയിടുന്നു. മാതാപിതാക്കളും വീടും ദാനങ്ങളും സ്വത്ത് സുഖങ്ങളും കർത്താവത്രേ. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പൂർത്തി പുലർത്തിയ ദൈവം മനെ. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പൂർത്തി പുലർത്തിയ മനെ. എന്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം എന്നെ ഇടുന്നു. എന്റെ ദൈവം സിംഹാസനം എന്നെ പൂർത്തിയിടുന്നു. பழைய காலத்தில் ஒரு பக்தன் எழுதின ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல், அநேகரை அழ வைத்திட ஒரு பாடல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்மத்திலே பாஸ்டர் ராய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆமாம், அவருக்காக ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அவர் நம்முடைய ஸ்டீபன் ஐயாவுடைய மருமகன், இளைய மருமகன்.
2வது மருமகன். அவர் கேரளாவிலே ஒரு இடத்துல வல்லமையான ஊழியத்தை செய்கிறார், ஐபிசி சபையின் மூலமாக. அல்லேலூயா. அவர் இன்றைக்கு வேற ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. കർത്താവിൻ്റെ ദാസനെ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ് ഇവിടെ വരാൻ ചെയ്തത്. கடந்த டிசம்பர் மாதத்தில் இங்கே போதகர்களுக்காக நாம் ஒரு கூட்டம் வைத்திருந்த போது அதுலேயும் அவர் அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருந்தார். ஒரு 10 நிமிஷம் தான் அவர் செய்தி கொடுத்தார். அந்த 10 நிமிஷம் செய்தி அவரால் மக்களால் பேசப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு இதை மிஸ் பண்ணவங்க ஒருவேளை யூடியூப்பில் பார்த்தாலும் நேரில் கேட்குற மாதிரி அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாம். அதனால் இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க 1/2 மணி நேரம் பண்ணணும். அப்போ ஒரு 1 மணி நேரம் பண்ணார்னா டிரான்ஸ்லேட் பண்ண அப்போ கொஞ்சம் டயத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. வெரி குட். இப்போ கர்த்தாவினுடைய ஊழியக்காரங்க நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஜோ அந்த மைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். മാതാപിതാക്കൾ, സഹോദരങ്ങൾ, കുഞ്ഞുങ്ങൾ ഏവർക്കും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വന്ദനം അറിയിക്കുന്നു. ஆமென். இந்த சபையிலே போதகராக இருக்கிற பாஸ்டர் வி. பி. ராஜா அவர்களுக்கும் சபையின் நிர்வாக குழுவினருக்கும் மற்றும் தாய் தகப்பன் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆவியிலே ஆராதிக்கிறவர்கள். அதனால நம்ம உள்ளத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்ற மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. நம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா பகுதியிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை நீக்கி போடுகிறார். இந்த காலை வேளையிலே நீங்கள் எல்லாத்தையும் ஜெயித்தவர்களாய் இருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்திலும் அவர் தோற்று போனவர் அல்ல. அதனால அவரை பார்த்து ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். ஆமென், ஆமென். தேவன் தோற்று போன 2 இடங்கள், மனுஷன் தோற்று போன 2 இடம், ஒன்று பாவத்திற்கு முன்பாக, இன்னொன்று மரணத்திற்கு முன்பாக. நீங்களே நல்லா தமிழ் மழை. தேங்க்யூ. പാപത്തെ ജയിക്കാനോ മരണത്തെ ജയിക്കാനോ ഇന്നുവരെ ഒരു മനുഷ്യനും കഴിഞ്ഞിട്ടില്ല. பாவத்தின் மேல வெற்றி கொள்வதற்கும் மரணத்தின் மேல வெற்றி கொள்வதற்கும் இன்று வரை எந்த மனிதனாலும் முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஓ நல்லா, நம்முடைய ஆண்டவர் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார்.
அவர் உயிர்த்தெழுந்த பிறகு முதல் முறையாக கேட்ட கேள்வி என்னவென்றால், हे पाप, हे मरणमे, மரணமே உன் கூரங்கே, हे मरणमे, இது விஷமுள்ளவனே, ஓ மரணமே உன் கூர் எங்கே? பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்ச கர்த்தர் வந்து வகையில் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவர் இந்த பகல் வேளையில நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவசிக்க കഴിയുന്നു. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவன் எங்க கூட உண்டு, அவர் என் கூட இருக்கிறார், அவன் எங்க கூட வந்துட்டு, அவர் என் கூட வந்திருக்கிறார். அவன் எந்த விஷயத்தினകത്ത് ഇടപെടുന്നവനാണ്. എന്റെ പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം തരുന്നവനാണ്. அவர் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரியாய் இருக்கிறார். ആ വിശ്വാസത്തോടു കൂടി നമ്മൾ அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நாம் இங்கே இருப்போம். ദൈവവചനങ്ങൾക്കായി ഒരു വചനം വായിക്കാം. இன்றைக்கு வேத வசன தியானத்திற்காக ஒரு வசனத்தை എബ്രായ ലേഖനം 12-ാം അധ്യായം 1-2 വാക്യം. என்னதா? எபிரேயர் 12-ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ம் ആമേൻ. அல்லேலூயா. വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടൊരു ദൈവവചന ഭാഗമാണെന്ന് പകലിൽ ചിന്തയ്ക്കായി വായിച്ചത്. ஆமென். இன்று காலையிலே நாம் தியானத்திற்காக வாசித்த வசனம் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை. ഇത് എഴുതിയ വ്യക്തി പൗലോസാണെന്ന് വേദപണ്ഡിതന്മാർ അഭിപ്രായപ്പെടുന്നു. இதை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். എന്നാൽ ദൈവമക്കളോട് പൗലോസ് ഇപ്രകാരം ഓർമ്മപ്പെടുത്തുന്ന ഒരു കാര്യം, தேவனுடைய பிள்ளைகளோடு அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம் என்னவென்றால், നിങ്ങൾ ഒരു ഓട്ടക്കളത്തിലാണ്, நீங்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறீர்கள். നിങ്ങളെ കാണുന്ന ഒരു സമൂഹമുണ്ട്. உங்களை பார்க்கிற ஒரு சமூக மக்கள் இருக்கிறார்கள். എന്നാൽ ഈ ഓട്ടത്തിൽ ജയിക്കണമെന്ന് ആഗ്രഹിച്ചുകൊണ്ട് ഒരുവൻ നമ്മുടെ മുമ്പിൽ നിൽപ്പുണ്ട്. நீங்கள் இந்த ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி ஒருவர் நமக்கு முன்னாலே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். എന്നാൽ നമ്മെ തോൽപ്പിച്ച് കളയാൻ മറ്റൊരു ഭാഗത്ത് ഒരുവൻ ஆனால் அதே நேரத்தில் இந்த ஓட்டத்திலே நம்மை தோற்று போக பண்ணுவதற்கு இன்னொருவனும் நின்று கொண்டிருக்கிறான். ഇന്ന് പകരം നമ്മൾ തോൽക്കുവാനല്ല ജയിക്കാനാണ് ദൈവം നിർദ്ദേശിക്കുന്നത്. ஆமென். இந்த நேரத்திலே நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல, நாம் வெற்றி பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். എന്നാൽ ഇത്ര വലിയൊരു സമൂഹം നമുക്ക് മുന്നിൽ നിൽക്കുന്നത് കൊണ്ട് இவ்வளவு பெரிய தேவ சமூகம் நமக்கு முன்னாலே நிற்கிறதினாலே നമ്മുടെ ജീവിതത്തിനകത്ത് നമുക്ക് ഭാരമായിരിക്കുന്ന എന്തു വിഷയങ്ങളുണ്ടോ അത് മുഴുവനും ദേവന്റെ മുമ്പിൽ വിട്ടുകളയണം. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இந்த வாழ்க்கை குறித்த எந்த பாரமாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்திலே நாம் நீக்கிவிட வேண்டும். നമ്മുടെ ഓട്ടത്തിന് തടസ്സമായി നിൽക്കുന്ന എല്ലാ തടസ്സങ്ങളെയും പുറകിൽ എറിഞ്ഞു കളയാൻ നമുക്ക് കഴിയണം. நம்முடைய ஓட்டத்தை தடுக்கிற எல்லா தடைகளையும் நாம் பின்னாலே எறிந்துவிட்டு ஓட வேண்டும். നിങ്ങൾ ഇതുവരെ വന്ന സമയം മുതൽ ചിന്തിച്ച ഒത്തിരി കാര്യങ്ങൾ നിങ്ങളുടെ ജീവിതവുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള കാര്യങ്ങളാണ്. ஆமென். இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்ததிலிருந்து நாம் சிந்தித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவைகள். എന്നാൽ ജീവിതത്തിനകത്ത് പരാജയപ്പെടുത്തുവാൻ നോക്കുന്ന എല്ലാ വിഷയങ്ങളെയും ഇന്ന് പകലിൽ ജയിക്കാനുള്ള കൃപ പ്രാപിച്ചെടുക്കണം. நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற நம்மை தோல்விப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு நாம் ஜெயிக்க வந்திருக்கிறோம். കാരണം വിശ്വാസത്തിന്റെ നായകനും പൂർത്തി വരുത്തുന്നവനുമായ കർത്താവ് നമ്മെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ആമേൻ. വലിയൊരു സമൂഹം നമുക്ക് ചുറ്റുമുണ്ട്. நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய தேவ சமூகம் இருக்கிறது. ആരാണ് ആ വലിയ സമൂഹം? அந்த சமூகம் என்ன? പഴയ നിയമ വിശുദ്ധന്മാരാണ്. நமக்கு முன்னாலே இருக்கிற பெரிய பரிசுத்தவான்கள். അതിലാരൊക്കെയുണ്ട്? മോശയുണ്ട്, യോശുവയുണ്ട്, കാലേബുണ്ട്, അബ്രഹാമുണ്ട്, യാക്കോബുണ്ട്, യോസഫുണ്ട്. ഇങ്ങനെ വലിയൊരു നീണ്ട നിരയെന്ന സമൂഹത്തെയാണ് പൗലോസ് ഇവിടെ ഓർമ്മപ്പെടുത്തുന്നത്. நமக்கு முன்னாலே இருக்கிற இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே
மோசே இருக்கிறார், யோசுவா இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார், காலேப் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று பவுல் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர்கள் எல்லாரும் நம்முடைய ஓட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஜெயிச்சிரோமா, நம்ம தோத்துருவோமா, நம்முடைய ஓட்டம் எங்க வர போகும் என்று அவர்கள் வாஞ்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த ஓட்டத்திலே, இந்த பந்தயத்திலே அவர்கள் ஜெயித்தவர்கள். ஆமென். அவர்கள் ஓடி வெற்றி பெற்றது போல நாமும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள். നമ്മുടെ ജീവിതത്തിനകത്ത് ഈ ഓട്ടക്കളത്തിൽ പരാജയപ്പെട്ടു പോകുന്നു എന്ന് തിരിച്ചറിഞ്ഞ പൗലോസ് എബ്രായ സഭയോട് പ്രകാരം ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. இப்படிப்பட்ட ஓட்டத்திலே நாம் தோற்று போவோம் என்பதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்திலே இந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறார். എന്താണ് പൗലോസ് ഓർമ്മപ്പെടുത്തുന്നത്? எதை பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துகிறார்? நீங்கள் தோற்று போகாமல் இருப்பதற்கு, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நமக்கு முன்னாலே வெற்றி பெற்றிருக்கிற இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்க பக்கத்து வீட்டுக்காரனுடைய முகத்தை அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்களுடைய நண்பனை அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, இங்க இருக்கிற பெரிய பிரபுக்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியது. இந்த காலை வேளையில இயேசுவை நோக்கி யார் ஓடுகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். இயேசுவின் முகத்தை நாம் பார்ப்பதற்கு தடையாக ஆனால் இயேசுவின் முகத்தை பார்க்கிறவன் இதையெல்லாம் பின்னாலே தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு அவன் ஓட்டத்தை ஓடுகிறான். அவன் இயேசுவின் முகத்தை நோக்கி பயணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் பிசாசு உங்களை தோற்கடிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் இதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் இயேசுவின் முகத்தை பார்த்து வாழ்க்கை நடத்துகிறேன். பிசாசு உனக்கு விரோதமாக எத்தனை கண்ணிகளை அவன் வைத்தாலும் உன் கண்கள் காண அந்த கண்ணிகள் விழும். கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കി യാത്ര ചെയ്യുന്ന ഒരു ദൈവ പൈതലിന് ചില ക്വാളിറ്റികൾ അത്യാവശ്യമാണ്. இயேசுவின் முகத்தை பார்த்து ஆமென் பிரயாணப்பட்டு யாத்திரை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் அவசியம். യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കിയാണ് ഞാൻ യാത്ര ചെയ്യുന്നത്, അതുകൊണ്ട് ജയം കൈവരിക്കണം എന്ന് ഉറപ്പ് പറയാൻ പറ്റത്തില്ല. இயேசுவின் முகத்தை பார்த்துதான் பிரயாணப்படுகிறேன் என்றாலும் அதனுடைய வெற்றி எனக்கு கிடைக்கும் என்று என்னால் இந்த உலகத்தில் உறுதி சொல்ல முடியவில்லை. நான் പറഞ്ഞതിന്റെ കാരണം എന്തെന്ന് ചോദിച്ചാൽ ഈ ലോകത്ത് യേശുവിനെ മാത്രം നോക്കി ഇറങ്ങിയ പലരും പാതി വഴിയിൽ പരാജയപ്പെട്ട് പിൻവാങ്ങി പോയവരുണ്ട്. நான் ஏன் இதை சொன்னேன்னா, இந்த உலகத்தில் இயேசுவின் முகத்தை பார்த்து வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தவர்கள் பாதி வழியிலே தோற்று போய் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். എനിക്കറിയുന്ന
எனக்கு தெரிந்தபடி நிறைய ஊழியத்தை வல்லமையாய் நிறைவேற்றினவர்கள், நிறைய பாடலை எழுதினவர்கள், கர்த்தருக்காக கொடுத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் அவர்கள் இல்லை. എന്താണ് കാരണം? ஏன்? என்ன காரணம்? യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കിയത് തെറ്റായി പോയത് കൊണ്ടാണോ? இயேசுவின் முகத்தை பார்த்தது தப்பா போயிருச்சா? യേശുവിന്റെ പിന്നാലെ യാത്ര ചെയ്തത് തെറ്റായത് കൊണ്ടാണോ? இயேசுவின் பின்னால போனது தப்பானதா அவங்களுக்கு மாறிடுச்சா? അല്ലവേ അല്ല. இல்லவே இல்லை. അവരുടെ ജീവിതത്തിനകത്ത് വരാൻ പാടില്ലാത്ത എന്തൊക്കെയോ സംഭവിച്ചത് കൊണ്ട് അവർ പിന്മാറ്റത്തിലേക്ക് പോയി. அப்படி அல்ல, அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத ஏதோ உள்ள வந்ததினாலே அவர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார். അങ്ങനെ ഒന്നും നമ്മുടെ ജീവിതത്തിനകത്ത് വരാതിരിക്കാൻ ചിലത് ദൈവത്തിന് പ്രാപിച്ചെടുക്കേണ്ടത് അത്യാവശ്യമാണ്. அப்படி எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருப்பதற்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. അങ്ങനെ പ്രാപിച്ചെടുത്തെങ്കിൽ മാത്രമേ ഈ ഓട്ടം സുഗമമായി അന്തിമ വിജയത്തിൽ എത്തിച്ചേരുകയുള്ളൂ. அப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள் மட்டுமே இயேசுவின் முகத்தை பார்த்து ஓடுகிற ஓட்டத்தில் கடைசி வரை அவர்கள் பிரயாணப்படுவார்கள். അങ്ങനെ പ്രാപിച്ചെടുത്തുകൊണ്ട് യേശുവിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കി ഓടേണ്ടുന്ന ചില കാര്യങ്ങളാണ് ഞാൻ നിങ്ങളെ പ്രബോധിപ്പിക്കാൻ இப்படி ஏதாவது பெற்றுக்கொண்டு இயேசுவின் முகத்தை பார்த்து ஓடக்கூடாது என்பதை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ഒന്ന്, முதலாவதாக നമ്മൾ ദർശനമുള്ളവരായി മാറണം. நாம் தரிசனம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். ഇന്ന് പകൽ ഞാൻ നിങ്ങളോട് ചോദിക്കട്ടെ, യേശുവിനെ ആരാധിക്കുന്ന നിങ്ങൾ എത്ര പേർക്ക് ദൈവിക ദർശനങ്ങൾ കാണാൻ പറ്റുന്നുണ്ടോ? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்? ദർശനം കാണുന്നവർ ഒന്ന് കരങ്ങൾ ഉയർത്താമോ? தரிசனம் பார்க்கிறவர்கள் கொஞ்சம் கையை வைத்து. ഞാൻ യേശുവിൽ നിന്നും ഒരു ദർശനം കണ്ടിട്ടുണ്ട്. நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெற்றேன். ആമേൻ. എന്തിനാ കർത്താവ് നമുക്ക് ദർശനം തരുന്നത്? எதற்கு கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை தரிசனங்களை தருகிறார்? നിന്റെ ജീവിതം യാതൊരു വിധമായ തടസ്സങ്ങളും കൂടാതെ മുന്നോട്ട് പോകേണ്ടതിനാണ് ദർശനം. உங்க வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாலே போவதற்காக தேவன் நிறைய தரிசனங்களை ഇന്ന് പകൽ തരുகிறார். ദർശനം എനിക്ക് കിട്ടിയിട്ടില്ല എന്ന് ആരെങ്കിലും ചിന്തിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഇരിക്കുന്ന ഇരിപ്പിടത്തിലിരുന്ന് ദൈവത്തോട് പറ, അപ്പാ എന്റെ യാത്രയ്ക്ക് തടസ്സം വരാതിരിക്കാൻ അങ്ങയുടെ ദർശനം എനിക്ക് കാണിച്ചു തരണം. ஒருவேளை இன்றைக்கு யாராவது என் வாழ்க்கையிலே எந்த வெளிப்பாடும் இல்லை, எந்த தரிசனம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு உம்முடைய தரிசனம் தேவை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ആഗ്രഹത്തോടുകൂടെ ചോദിക്കുന്നവന് ധാരാളമായി കൊടുക്കുന്ന ഒരു ദൈവത്തെ നമ്മൾ ആരാധിക്കുന്നു. தாகத்தோடு கேட்கிறவனுக்கு தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். എന്താ നമുക്ക് കിട്ടാതിരുന്നതിന്റെ പിന്നിലുള്ള രഹസ്യം? നമ്മൾ ദാഹത്തോടെ ചോദിക്കാത്തത് കൊണ്ടാണ്. ஏன் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வாஞ்சையோட கேட்கவில்லை. ഇന്ന് പകൽ നിങ്ങൾ എന്ത് ചോദിച്ചാലും നിങ്ങൾക്ക് തരുന്ന, നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കുന്ന ഒരു ശക്തനായ ദൈവത്തെയാണ് നമ്മൾ സേവിക്കുന്നത്. இந்த காலை வேளையிலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருகிற, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். യോസേപ്പിന്റെ ജീവിതം നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം. யோசேப்பினுடைய வாழ்க்கை நாம் எல்லாருக்கும் தெரியும். യോസേപ്പ് ദർശനമുള്ളവനായിരുന്നു. யோசேப்பு தரிசனம் பெற்றவனாய் இருந்தான். അവൻ ഒന്നും അല്ലാത്തവനായി തീരേണ്ടതിന് മനുഷ്യനും പിശാചും ഒരുപോലെ അവനെതിരായി പോരാടി. அவனை தரிசனத்திலிருந்து வெறுமையாக்குவதற்கு மனிதர்களும் சாத்தானும் ஒரு மனமாய் அவனுக்கு விரோதமாய் போராடினார்கள். എന്നാൽ അവന്റെ ഉള്ളിൽ ഒരു വിശ്വാസം ഉണ്ടായിരുന്നു, എനിക്കൊരു ദർശനമുണ്ട്, ആ ദർശനം എന്നിലുള്ളിടത്തോളം കാലം ഒരിടത്തും പരാജയപ്പെടുത്താൻ പിശാചിനും മനുഷ്യനും സാധ്യമല്ല. ஆனால் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான், எனக்கு தேவன் தந்த தரிசனம் உள்ளத்தில் இருக்கிறது, அது இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் பிசாசு என்னை தோற்கடிக்க முடியாது என்பதை கண்டுகொண்டான். യോസേപ്പിന് എത്ര പ്രശ്നങ്ങൾ നേരിട്ടെന്നുള്ള വിശുദ്ധ വേദപുസ്തകം നമ്മെ ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். അവന്റെ സഹോദരന്മാർ അവനെ ഉപദ്രവിച്ചു, അവനെ പൊട്ടക്കിണറ്റിലിട്ടു. அவனுடைய சகோதரர்கள் அவனை துன்பப்படுத்தி தண்ணீர் இல்லாத கிணற்றிலே போட்டார்கள். എന്നാൽ അവൻ അവിടെ തോറ്റുപോയില്ല. ஆனால் அவன் அங்கே தோற்று போகவில்லை. സർവ്വശക്തനായ ദൈവം അവിടേക്ക് ഇറങ്ങി ഓ. അവിടെ നിന്ന് ദൈവം മറ്റൊരിടത്തേക്ക് കൊണ്ടുപോയി.
ஆமே, வல்லமையுள்ள தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து அவனை அந்த இடத்திலிருந்து எடுத்து இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போக வழி செய்தார். பிசாசு நினைச்ச அந்த பால் கிணத்துல யோசேப்பை கொன்று அழித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அந்த பால் கிணற்றில் இருந்து எகிப்திற்கு கொண்டு போன தேவன் அங்கே போத்திபார் என்கிற ஒரு இடத்திலே அவனை சேர்த்தார். ஆனா அங்கேயும் பிசாசு விடல, அந்த இடத்திலே அவனை தோற்று போக பண்ணுவதற்கு சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். தரிசனம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் தோற்று போகவில்லை. போத்திபார் வீட்டிலே பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனாலும் தேவன் அதன் நடுவில் இருந்து அவனை அதிலிருந்து காப்பாற்றி இன்னொரு இடத்திற்கு கொண்டு போனார். அங்கிருந்து தேவன் யோசேப்பை கொண்டு போனது ஒரு இன்பமான இடத்திற்கல்ல, ஒரு ஜெயிலுக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். மனுஷனும் பிசாசும் நினைச்சாங்க இவன் ஜெயிலுக்குள்ளே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகும். யோசேப்பும் ஒருவேளை நாம் இந்த சிறைச்சாலையிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்பதை நினைப்பதற்கு சில சூழ்நிலைகளை பிசாசு உண்டாக்கினான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, சிறைச்சாலையில இருந்தாலும் யோசேப்பு கிருபை பெற்றவனாக இருந்தான். ஒரு சாதாரண மனுஷன் அவன் நினைச்சிருப்பான், சிறைச்சாலையில இருக்கும் போது அவன் நினைச்சிருப்பான், ஐயோ இதோ இன்றோடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பான். ஆனா யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது 1-2 நாள் அல்ல, 13 வருடங்கள் அங்கே உள்ளே இருக்கு. 13 வருஷம் சிறைச்சாலையிலே ஒரு அடிமையை போல இருந்தாலும் தேவன் கொடுத்த தரிசனம் அவனிடத்திலிருந்து மங்கி போகவில்லை. அவன் அந்த தரிசனத்திலே உறுதியாக இருந்தான். தரிசனம் தந்த தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்பதை அறிந்திருந்தான். ஆமென். பதிமூன்று வருட சிறைவாசத்திற்கு பிறகு தேவன் யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார். யோசேப்பை எல்லாரும் மறந்தார்கள். யோசேப்போடு கூட இருந்த அந்த அரண்மனையின் வேலைக்காரர்களிடம் சொல்லி என்னை அங்கே நினைவுபடுத்துங்கள், அறிமுகம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களும் மறந்து போனார்கள். அவங்க மறந்து போறதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஓ யோசேப்பே, உன்னை நான் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வேலைக்காரனுடைய பரிந்து பேசுதலில் அல்ல. யார் உன்னை இந்த சிறைச்சாலையிலே போட்டார்களோ அவனை போட்டவனை வச்சு உன்னை வெளியே கொண்டு வருவேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறீர்கள்? ஜெயிலுக்குள்ளே யோசேப்பை போட்டது பார்வோன் அல்லவா?
யாவன் ஜெயில போட்டானோ அவனை வச்சே கர்த்தர் வெளியே கொண்டு வர வச்சார். இந்த மகனை தரிசனமுள்ள ദൈവമേ, നിന്നെ ഒരു ശക്തികൾക്കും ഒരിടത്തും അടച്ചു വെക്കാൻ കഴിയത്തില്ല. എങ്ങനെയൊക്കെ അടച്ചു വെക്കിയാലും അതിനകത്ത് നിന്നെ പുറത്തു കൊണ്ടുവരും. ஓ தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, உன்னை எந்த சூழ்நிலையில் உன்னை அடக்கி வைத்தாலும் அந்த அடக்கி வைத்த இடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. ஓ ഫറവോൻ യോസേഫിനെ കാരാഗൃഹത്തിനകത്ത് അടച്ചു. എന്നാൽ അതേ ഫറവോനെ കൊണ്ട് തന്നെ ദൈവം പുറത്തു കൊണ്ടുവന്നതിന്റെ ചരിത്രം വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിനകത്തുണ്ട്. பார்வோன் யோசேப்பை அந்த சிறைச்சாலையில அடைத்தான். ஆனால் அதே பார்வோன் சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பை வெளியே கொண்டு வந்த சரித்திரம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறார். എങ്ങനെയാണ് യോസേഫിനെ കാരാഗൃഹത്തിൽ നിന്ന് പുറത്തു കൊണ്ടുവന്നത്? எப்படி யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான்? ഫറവോൻ വലിയ അധികാരിയാണ്. பார்வோன் பெரிய ஆளுகை உள்ளவன். അവൻ കാരാഗൃഹത്തിനകത്ത് അടച്ചവരൊന്നും പുറത്തു വന്ന ചരിത്രമില്ല. அவன் யாரை ஜெயில போட்டானோ அவங்க யாரும் வெளியில வந்த சரித்திரமே இல்லை. എന്നാൽ യോസേഫ് പുറത്തു വരേണ്ടത് ദൈവത്തിന്റെ ആവശ്യമാണ്. ஓ ஆனால் யோசேப்பு வெளியே வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருந்தது. நல்லா நல்லா கரங்களை தட்டி. എന്നാൽ ദൈവത്തിന്റെ ആവശ്യം അത് ഫറവോന്റെ ആവശ്യമാക്കി മാറ്റിയ ദൈവത്തെ ஓ தேவனுடைய தேவை அது பார்வோனுடைய தேவையாய் தேவன் மாற்றினார். இது புரியுதா? நான் சொல்றது அவர் சொல்றது புரியுதா? ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ ആവശ്യം, യോസേഫിന്റെ ആവശ്യം അത് ഫറവോന്റെ ആവശ്യമാക്കി ദൈവം മാറ്റി. ஆமென். தேவனுடைய தேவை யோசேப்பினுடைய தேவையையும் சேர்த்து அது பார்வோனுடைய தேவையாக தேவன் மாற்றினார். ആമേൻ ആമേൻ. ஹல்லேலூயா. എങ്ങനെയാണ് അത് ഫറവോന്റെ ആവശ്യമായി മാറിയത്? அது எப்படி பார்வோனுடைய தேவையாய் மாறினது? ഫറവോൻ ഒരു നാൾ കൊട്ടാരത്തിൽ കിടന്നുറങ്ങുമ്പോൾ பார்வோன் ஒரு நாள் அரண்மனையில் நல்லா தூங்கும் போது അവന്റെ ദർശനം സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം ഓപ്പൺ ചെയ്തു. அவனுடைய பரலோகத்திலிருந்து தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினார். രണ്ട് ദർശനമാണ് ഫറവോൻ കണ്ടത്. ரெண்டு சொப்பனம் அவன் கண்டான். രണ്ട് സ്വപ്നം അവൻ കാണുകയാണ്. ரெண்டு சொப்பனம் அவன் கண்டான். അവൻ പുഷ്ടി ഉള്ളതും പുഷ്ടി ഇല്ലാത്തതുമായ നെൽക്കതിരുകളും പുഷ്ടി ഉള്ളതും പുഷ്ടി ഇല്ലാത്തതുമായ 7 പശുക്കളെയുമാണ് കാണിച്ചത്. ரெண்டு கதிர்கள், ஒன்று புஷ்டி உள்ளது புஷ்டி இல்லாத கதிர்கள். அதே போல 7 புஷ்டி உள்ள பசுக்கள் புஷ்டி இல்லாத பசுக்களை தேவன் சொப்பனமாக யோசேப்பு സ്വപ്നം കണ്ട ഫറവോൻ അവൻ അമ്പരന്ന് പോയി, ഭയപ്പെട്ടു പോയി. இந்த சொப்பனத்தை பார்த்த பார்வோன் அவன் நடுங்கி போனான், பயந்து போனான். ഞാൻ എന്താണ് ഈ കാണുന്നതെന്നതിനെ കുറിച്ച് യാതൊരു വിധത്തിലുള്ള അറിവും ഫറവോന് ലഭ്യമായില്ല. இந்த சொப்பனத்தை குறித்த எந்த விளக்கமும் அறிவும் பார்வோனுக்கு புரியவில்லை. ഈ സ്വപ്നം കണ്ട സമയം മുതൽ ഫറവോൻ അസ്വസ്ഥനാകാൻ തുടങ്ങി. இந்த சொப்பனத்தை பார்த்த நேரம் முதல் ஆமென் பார்வோன் நடுங்கி கொண்டிருந்தான். ഇന്ന് പകൽ ഞാനൊരു കാര്യം ഞാൻ നിങ്ങളോട് വിളിച്ച് ഓർമ്മപ്പെടുത്തട്ടെ. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ഫറവോൻ അസ്വസ്ഥനായതിന്റെ പിന്നിലുള്ള രഹസ്യം എന്തെന്നറിയാമോ? 13 വർഷമായി ഒരുവൻ കാരാഗൃഹത്തിൽ കിടക്കുകയാണ്. ஓ பார்வோன் இந்த மனநோலியா ஆகுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 13 வருடமாய் தேவ தரிசனம் பெற்ற யோசேப்பு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறான். ഒരു ദൈവത്തിന്റെ പൈതൽ അവൻ ദർശനമുള്ളവൻ കാരാഗൃഹത്തിനകത്ത് അടക്കപ്പെട്ട് കിടക്കുമ്പോൾ ഒരു അധികാരികളെയോ സ്വസ്ഥമായി ഉറങ്ങാൻ ദൈവം അനുവദിക്കുന്നു. ஓ ஒரு தேவ தரிசனம் பெற்ற தேவனுடைய மனிதன் சிறைச்சாலையிலே அடைபட்டிருக்கும் போது எந்த அரண்மனையில் இருக்கிற ராஜாவையும் தேவன் நிம்மதியா வாழ விட மாட்டார். ஹல்லேலூயா. ദൈവമൈതലേ, നീ പ്രാർത്ഥിക്കുന്നവനാണോ? നീ ദർശനമുള്ളവനാണോ? വിശ്വാസ ജീവിതത്തിൽ ഉറച്ചു നിൽക്കുന്നവനാണോ? നിന്റെ വിഷയത്തിനകത്ത് ഇടപെടേണ്ട അധികാരികൾ ഉണ്ടെങ്കിൽ അവരെ സ്വസ്ഥമായിരിക്കാൻ ദൈവം അനുവദിക്കും. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவன் மேல விசுவாசம் உள்ளவனாய் இருப்பாயானால் உன்னுடைய காரியத்தை ஆமென்
தேவன் செயல்படுவதற்கு யாரிடத்திலே பேச வேண்டுமோ அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. വിശ്വസിക്കാമോ? വിശ്വസിക്കാമോ? எத்தனை பேர் വിശ്വസിക്കും? എന്നെ കേൾക്കുന്ന നിങ്ങളോട് ഞാൻ ആത്മാവിൽ വിളിച്ചു പറയുന്നു, നിങ്ങളുടെ വിഷയത്തിനകത്ത് ഇടപെടേണ്ടുന്നവര് ഈ ദിവസങ്ങൾ ദൈവം ഉണർത്താൻ പോകുകയാണ്. ஓ, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே தைரியமா சொல்லுகிறேன், உங்களுக்காக உங்க காரியத்திலே யாரிடத்திலே தேவன் பேச வேண்டுமோ அங்கே அவர் செயல்படுவார். നിന്റെ വിഷയത്തിനകത്ത് ഒരു പരിഹാരം വരുത്താതെ ദൈവം അവന് സമാധാനം കൊടുക്കുന്നില്ല. உங்க காரியத்துல ஒரு தீர்வை கொண்டு வராம தேவன் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவே மாட்டார். നിങ്ങൾ വിശ്വാസത്തോടെ ഏറ്റെടുത്തു, ഈ ദിവസങ്ങളിൽ ഇത് സംഭവിക്കാൻ പോകുന്നു എന്ന് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് മൂന്നുപറയുന്നു. இதை நீங்கள் இப்பொழுது விசுவாசியுங்கள், இப்படி நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. ஹல்லேலூயா. സ്വപ്നം കണ്ട ഫറവോന് ഈ സ്വപ്നത്തിന്റെ പൊരുളറിയാൻ ആകാംക്ഷയായി. சொப்பனம் பார்த்த பார்வோனுக்கு இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப வாஞ்சையாயிட்டான். ദേശത്തുള്ള സകലമാന മന്ത്രവാദികളെയും தேசத்துள்ள எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்தான், കൈനോട്ടക്കാരെയും ஜோசியக்காரரையும் அழைத்தான், വെളിപ്പാട് പറയുന്നവരെയും அந்த ஞானிகளையும் அழைத்தான், ലക്ഷണം പറയുന്നവരെയും அந்த அது குறி சொல்றவர்களையும் அழைத்தான். സകലമാന ആൾക്കാരെയും മിസ്രൈമിലെ രാജകൊട്ടാരത്തിൽ വിളിച്ചു വരുത്തി. எல்லாரையும் எகிப்து அரண்மனையிலே கொண்டு வந்து நிறுத்தினான். എന്നിട്ട് അവരോട് ഫറവോൻ പറഞ്ഞു, ഞാൻ ഇങ്ങനെ രണ്ട് സ്വപ്നം കണ്ടിരിക്കുന്നു, അതിന്റെ അർത്ഥം എനിക്ക് പറഞ്ഞു തരണം. பார்வோன் அவங்கள பார்த்து சொன்னா, நான் 2 சொப்பனம் பார்த்திருக்கிறேன், அதுக்குரிய அர்த்தத்தை நீங்க இப்ப சொல்லணும். എന്നാൽ സകല മന്ത്രവാദികളും ലക്ഷണ വിദ്യക്കാരും ഈ സ്വപ്നത്തിന്റെ പൊരുൾ അറിയാതെ അവർ പ്രയാസപ്പെട്ടു പോയി. ஆமா, எல்லா மந்திரவாதிகளும் எல்லா குறி சொல்றவனும் ஜோசியக்காரனும் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அறியாமல் அவர்கள் கலக்கமடைந்து விட்டார்கள். ഞാൻ പറഞ്ഞു തരാമെന്ന് ഒത്തിരി മന്ത്രവാദികൾ അവിടെ വന്നു. நான் சொல்றேன் இதுக்குரிய அர்த்தத்தை நான் சொல்றேன் வந்து நிறைய மந்திரவாதிகள் வந்தார்கள். ഇതുവരെ കണ്ട സ്വപ്നങ്ങളുടെ എല്ലാം വ്യാഖ്യാനം പറഞ്ഞു കൊടുത്തവനാണ് ഞാൻ. ഞാൻ പറഞ്ഞു തരാം. இதுவரை எத்தனையோ சொப்பனத்துக்கு நான் வியாக்கியானம் சொல்லியிருக்கேன். அரசே, நான் வந்து உங்களுக்கு இந்த வியாக்கியானத்தை சொல்லித்தாரேன் அப்படின்னு நிறைய பேர் வந்தார்கள். അങ്ങനെ വന്നവരെല്ലാം ഫറവോൻ കണ്ട സ്വപ്നത്തിന്റെ മുന്നിൽ പരാജയപ്പെട്ടു പോയി. அப்படி வந்தவர்கள் எல்லாம் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு முன்னால தோற்று போனார்கள். എന്താ തോറ്റുപോയതിന്റെ കാരണം എന്തെന്നറിയാമോ? பராஜயப்பட்டதின் காரணம் என்ன தெரியுமா? ഫറവോൻ നീ കണ്ട സ്വപ്നം വ്യാഖ്യാനിച്ച് പൊരുൾ തിരിച്ച് തരേണ്ടത് ഈ മന്ത്രവാദികൾ അല്ലെന്ന്. ஓ பார்வோனே, நீ பார்த்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவதற்கு இந்த மந்திரவாதிகள் அல்ல, ലക്ഷണക്കാരല്ലെന്ന്, குறி சொல்றவர்கள் அல்ல, കൈനോട്ടക്കാരല്ലെന്ന്. கை பார்க்கிறவன் இல்ல. 13 വർഷമായി കാരാഗ്രഹത്തിനകത്ത് ഒരുവൻ കിടപ്പുണ്ട്. അവനാണ് ഈ സ്വപ്നം. ஓ, ஒருத்தன் 13 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் தான் உன் சொப்பனத்திற்கு பதிலை சொல்ல போகிறான். അവൻ ഇന്ന് പലപ്പോഴും മനസ്സിലാകുന്നുണ്ട്. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுது? കാരാഗ്രഹത്തിനകത്ത് കിടന്നവരെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ ദൈവം ഫറവോനൊരു സ്വപ്നം കൊടുത്തെങ്കിൽ ഇന്ന് പകൽ നിന്നെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ ദൈവം ചില ദർശനങ്ങൾ നിനക്ക് തന്നെ തരാൻ ஓ ஆமென். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் பார்வோனுக்கு சொப்பனம் கொடுப்பாரானால், இன்றைக்கு பிரச்சனையில் இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களுக்கும் தரிசனங்களை அவர் தருவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். ஆண்டவரே, நான் வெற்றி பெறணும், பிசாசை தோற்கடிக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும், சாத்தானை தோற்கடிக்கிற ஒரு அனாயிண்டிங் எனக்கு வேண்டும், எனக்கு முன்னால் இருக்கிற எல்லா யுத்தங்களை ஜெயிக்க எனக்கு வெளிப்பாடுகள் வேண்டும். நமக்கு தரிசனம் இருக்குமானால் எந்த சத்துரு நமக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆமென், ஆமென். നമുക്കറിയാം യാക്കോബിനെ കുറിച്ച്. യാക്കോബ് തന്റെ അപ്പനായ ഇസഹാക്കിൽ നിന്നും അനുഗ്രഹം വാങ്ങി തന്റെ അമ്മായി അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് പോകുന്ന ഒരു യാത്ര ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിനകത്ത്
யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய தரிசனத்தை பெற்று தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகிற ஒரு சம்பவத்தை பைபிள்ல வாசிக்கிறோம். ആമേൻ. மேன் അവൻ കുടുംബത്തിനകത്ത് നിന്ന് പിണങ്ങി പോകുന്നത് പോലൊരു യാത്രയാണത്. அவன் குடும்பத்துல சண்டை போட்டு தூர பிரயாணம் போறது போல ஒரு பயணம் அது. തന്റെ സഹോദരനുമായി വാക്കുതർക്കമുണ്ടായി ഓടിപ്പോകുന്നത് പോലൊരു യാത്രയാണത്. தன்னுடைய சகோதரனோடு அவனுக்கு மனஸ்தாபம் உண்டாகி அந்த இடத்திலே ஓடி போகிறது போல ஒரு பயணம் தான் யாக்கோபு மேற்கொண்டான். എന്നാൽ യാക്കോബിന്റെ യാത്ര തീരുന്നതിന് മുമ്പ് അവനെ ഇല്ലാതാക്കി കളയാൻ സർവശക്തനായ ദൈവത്തിൽ നിന്നും അനുവാദം പ്രാപിച്ചുകൊണ്ട് ഒരുവൻ അവിടേക്ക് കടന്നു വന്നു. யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும் என்பதாக அவனை அழிப்பதற்காக தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்ற ஒருவன் அங்கே வருகிறான். ആമേൻ. ஆமா, എന്ത് മനസ്സിലായി? என்ன புரிஞ்சு எனக்கு புரியல. യാക്കോബിന്റെ വഴി യാത്രയുടെ നടുവിൽ യാക്കോബിനെ ഇല്ലാതാക്കി കളയാൻ ചരിത്ര പുസ്തകത്തിനകത്ത് വ്യക്തമായി சரித்திர புத்தகத்திலே யாக்கோபனுடைய பிரயாணம் அவன் மாமங்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவனை பாலைவனத்தில் வைத்து அவனை அழிப்பதற்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது விசுத்த வேத புஸ்தகத்தினகத்தில்ல. அதான் நமக்கு கொஞ்சம் புரியாம இருந்தது. அது பரிசுத்த பைபிள்ல அது இல்லை. ചരിത്ര പുസ്തകത്തിനകത്ത് വ്യക്തമായി அது சில சரித்திரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. അതിനെ വളരെ ചുരുക്കമായി വേദ പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? സൂര്യൻ അസ്തമിച്ചു. அதை குறித்து பைபிள்ல எழுதப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா சூரியன் அஸ்தமித்தது. വഴിയിൽ ആരുമില്ലാത്തൊരു ഏകാന്തതയുടെ നടുവിൽ യാക്കോബ് ഒറ്റപ്പെട്ടു. அந்த பிரயாணத்திலே யாரும் இல்லாமல் தனிமையிலே அவன் அங்கே മുൻപോട്ട് യാത്ര ചെയ്യാൻ കഴിയാതെ വണ്ണം അവിടെ കിടന്ന് ഉറങ്ങേണ്ട ഒരു അവസ്ഥ വന്നു. அவன் முன்னாலே பயணப்பட்டு போக முடியாதபடிக்கு அவன் அந்த பாலைவனத்திலே கிடந்து உறங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. എന്നാൽ അവൻ കിടന്നുറങ്ങാനായി തലയിൽ വെക്കാൻ ഒരു കല്ലാണ് തലയണയായി എടുത്തത്. ஆமென். அவன் தலையணைக்காக ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து தூங்கினான். ചരിത്ര പുസ്തകം ഇപ്രകാരം ഓർമ്മപ്പെടുത്തുന്നത് சரித்திர விதமாய் நமக்கு நினைப்பூட்டுவது അവൻ തലയിൽ വെച്ച കല്ലിനകത്ത് പിശാച് കയറി അവനോട് സംസാരിക്കാൻ തുടങ്ങി. அவன் தலையில வச்சிருந்து படுத்த கல்லுக்குள்ள இருந்து சத்துரு அவனோடு பேச தொடங்கினானாம். ഇത് എത്ര പേർക്ക് അംഗീകരിക്കാൻ പറ്റുമെന്നുള്ളതിനെ കുറിച്ച് എനിക്കറിയില്ല. இது எத்தனை பேர் ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. ആമേൻ. ആ കല്ല് യാക്കോബിനോട് സംസാരിച്ചത് ഇങ്ങനെയായിരുന്നു. அந்த கல் விதமாய் யாக்கோபோடு பேசியது, യാക്കോബേ, யாக்கோபே, ഇന്ന് രാത്രിയോടുകൂടെ നിന്റെ ജീവിതം ഞാൻ ഏ, അവസാനിപ്പിക്കും. இன்னைக்கு நைட்டோட உன்னை க்ளோஸ் பண்ண போறேன். നീ നേരം വെളുപ്പിക്കത്തില്ല. உனக்கு காலை விடியாது. ഇനി ഒരു അടി പോലും നിനക്ക് മുൻപോട്ട് വെക്കാൻ പറ്റത്തില്ല. இனி ஒரு அடி கூட முன்னாடி நீ அங்க போக முடியாது. ഒരു അടി നീ മുന്നോട്ട് വെക്കുന്നതിന് മുമ്പ് നിന്നെ ഞാൻ തീർത്ത് കളയും. நீ காலையில எழுந்து ஒரு அடி முன்னாடி போறதுக்கு முன்னாடியே உன்னை நான் கொல்ல போறேன். ആരാ സംസാരിച്ചത്? யார் பேசினா? പിശാച് അവനോട് സംസാരിച്ചു. இது சாத்தான் பையன் பேசி இருக்கிறான். കാതുകളിൽ വളരെ ഗംഭീര ശബ്ദത്തോടു കൂടെയാണ് ഈ വാർത്ത കേൾക്കുന്നത്. அவன் காதுல ஒரு பயங்கர லவுடா சத்தமா அந்த வார்த்தை அவன் காதிலே விழுகிறது. ഭയപ്പെട്ട യാക്കോബ് ചാടി എഴുന്നേറ്റു. பயந்து போன யாக்கோபு துள்ளி குதித்தான். ഞാൻ എന്താ ചെയ്യേണ്ടത്? நான் என்ன செய்யணும்? ഭയപ്പെട്ടിരിക്കുന്ന യാക്കോബിന് സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം ഒരു ദർശനം കാണിച്ചു. ஓ, பயந்து கிடக்கிற யாக்கோபுக்கு வானம் திறந்து தேவன் ஒரு தரிசனத்தை காட்டினார். ആമേൻ. വാനത്തിൽ നിന്ന് ഭൂമിയോളം എത്തുന്ന ഒരു വേണി. ஆமென். வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ആ ഏണിയിൽ ദൂതന്മാർ കയറുകയും ഇറങ്ങുകയും ചെയ്യും. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான காட்சி அவன் கண்டான். ആ ദൂതന്മാർക്ക് അകത്തുള്ള ഒരു കാര്യം യാക്കോബ് മനസ്സിലായി. എന്റെ യാത്ര ഇവിടെ തീരത്തില്ല. அதை பார்த்த தரிசனத்தை பார்த்த உடனே யாக்கோபு ஒரு காரியம் புரிந்தது. என்னுடைய பயணம் இதோடு முடிந்து போவது இல்லை. ஆமென். ஆமென். ആണെങ്കിൽ എന്ത് പറയും? അയ്യോ, ഇങ്ങനെ ഒരു വെല്ലുവിളി എനിക്ക് വന്നിട്ടുണ്ട്. എനിക്ക് ഇനി മുന്നോട്ട് പോകാൻ പറ്റത്തില്ല. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சவால் எனக்கு வந்திருக்கு, இனி என்னால முன்னேறி போக முடியவே முடியாது. എന്നാൽ ഭയപ്പെട്ടു പോയി എന്ന് മനസ്സിലാക്കിയ യാക്കോബിന്റെ മുന്നിൽ ഒരു ദർശനം ദൈവം വെളിപ്പെടുത്തുന്നു. அவன் பயந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்ட தேவன் யாக்கோபுக்கு முன்னாலே ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ആ ദർശനം കണ്ട സമയം മുതൽ യാക്കോബ് ബലപ്പെടാൻ തുടങ്ങി. ஓ, அந்த தரிசனத்தை பார்த்த முதல் யாக்கோபு பலனடைந்தான். ആ
அந்த தரிசனத்திலே ஆமென் பலனடைந்த யாக்கோபு காலை விடிந்தவுடனே அவன் எழுந்தான். தூக்கம் எழுந்து அவன் முதலாவது செய்த விஷயம், என்னோடு சம்சாரிச்ச கல்லில்லே, நேற்று ராத்திரியில என்னோடு பேசின இந்த கல்லு, அந்த கல்லை எடுத்தான், அது ரெண்டா உடைச்சான், அது ஒண்ணு ஊனி வச்சான், அதுல எண்ணெயை ஊற்றினான், அபிஷேகம் செய்தான். யாக்கோபு சொன்னான், நான் இதே இடத்துக்கு திரும்பி வருவேன்டா. திரும்ப வந்து இதே கல்லிலே ஒரு தேவனுடைய ஆலயத்தை தேவனுக்காக நான் கட்டுவேன். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு புரிந்தது? ஓ, உனக்கு விரோதமாக எழுப்பின சத்துரு கொண்டு வந்த அந்த கல்லிலே தேவன் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட வைக்கிறான். கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் சில எழுப்பி இருக்கிற கல்களை உடைத்து ஆமென் அதை ஊன்றி அந்த இடத்துல நீ தேவனுடைய சபையை கட்டுவாய். ஓ, 2025 வருடம் முடியும் என்பதாகவே தேவன் சில கல்லுகளை பொறுக்கி இங்க இந்த இடத்துல சபைக்கு கொண்டு வர போகிறார். ஓ, ஹல்லேலூயா. ஓ, ஆமென் ஆமென். ஒரு சின்ன கற்களை அல்ல, பெரிய பாறைகளை உடைத்து இந்த சபைக்குள்ளே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வெளிப்பாடு சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சில பெரிய பெரிய பணக்காரர்களை, சில வசதியுள்ள வேலை செய்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை விதமாய் காட்டுகிறார். தேவன் அப்படிப்பட்ட தனவான்களை இந்த சபைக்கு கொண்டு வரும்போது, அப்படிப்பட்ட தனவான்களை இந்த சபைக்கு கொண்டு வரும்போது இங்கே உள்ள நிலைமை மாறும். உபஜீவன மார்க்கங்கள் இல்லாத பிரயாசப்படுന്ന ചിലർക്ക് അവരിലൂടെ വരുന്നവരിലൂടെ അങ്ങനെയുള്ള മാർഗങ്ങൾ ഒരുക്കാൻ പോകുകയാണ്. ஓ, ஹல்லேலூயா. சில உயர்வு, சில வேலை வசதி இல்லாதவர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட தனவான்களை இந்த சபைக்கு கொண்டு வருவார். அவர்கள் மூலம் இவர்கள் ஆசீர்வாதம் அடைவார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாட்டுக்காக நிறைய தனவான்களை, பெரிய கல்லுகளை கர்த்தர் இங்கே நாட்ட போகிறார். சின்ன கற்கள் அல்ல, பெரிய பெரிய பாறைகளை கர்த்தர் இந்த சபையில நாட்ட போகிறேன் என்று கர்த்தர் தாசனுக்கு வெளிப்படுத்துகிறார். தெளிவான ஒரு வெளிப்பாட்டை ஆவியானவர் இந்த சபைக்கு எனக்கு காட்டுகிறார். ஏதோ இந்துக்காரங்க உள்ள வருவாங்க, அப்படிப்பட்ட இந்துக்கள் அல்ல. முஸ்லிம்கள் இருந்தும் உள்ள வரப்போறது இல்லை. இது மாதிரி ஆராதிக்கிற இன்னொரு சபையில் இருந்தும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றது, ஆசாரியர்களுடைய ஊழியத்தை அனுபவித்த, அவர்களுக்கு தேவன் சில தெய்வீக வெளிப்பாடுகளை கொடுத்த,
அவங்க யோசிக்கிறாங்க, நாங்க இதுவரை ஆராதித்தது ஆராதனை அல்ல, இதுவரை கேட்ட பிரசங்கம் ஒன்றும் பிரசங்கம் அல்ல, இதுவரை கேட்ட செய்திகள் தேவ செய்திகள் அல்ல. ഞങ്ങൾക്ക് ആത്മാവിൽ ആരാധിക്കണം, സത്യവചനദാർത്ഥമായി കേൾക്കണം. நாங்கள் ஆவியில் ஆராதிக்க வேண்டும், வெளிப்பாடுள்ள வசனத்தை கேட்க வேண்டும். இதை நான் சொல்லும் போது பரிசுத்தாவியானவர் எனக்கு காண்கிற வெளிப்பாட்டு பிரகாரமாக ஒரு கிளி கூடு கட்டி அந்த கூட்டை கலைத்து இன்னொரு கூட்டுக்கு பறந்து வருவதை போல சில பெரிய பெரிய தனவான்கள், பெரிய பெரிய ஆட்கள் இந்த சபைக்கு வர போறாங்க. ஓ ஹல்லேலூயா! பறந்து கர்த்தர் கொண்டு வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கும் போது அதுக்கு 2 செய்திகளை கொடுத்து உறுதிப்படுத்துவார். இரண்டாவது வெளிப்பாடு தான் இந்த கிளி கூட்டை ஆவியானவர் காட்டுகிறார். அந்த கூடு கலைத்து விட்டு இந்த சபை என்கிற கூற்றுக்கு நிறைய கிளிகள் பறந்து வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி. ஓ, ஒருவேளை இங்க வர்றவங்கள அநேகரை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். உங்க முகத்தை ஒரு மாதிரி வைக்காதீங்க. அவங்கள பார்த்து அவங்க இங்க வந்துட்டாங்களேன்னு முகத்தை கோணாதீங்க. தேவனுடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் சிலரை இங்க கொண்டு வர. ஓ, இந்த சபையின் அபிஷேகத்திற்காக தேவன் சிலரை கொண்டு வருவார். ஆமென். நீங்கள் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இந்த வருடம் முடியும் என்பதாகவே தேவன் சிலரை இந்த சபைக்கு கொண்டு வருவார். ஆமென் சொல்லி நல்லா கர்த்தரை துதிங்க. ஆமென். இதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் சொல்லி வந்தது என்னன்னா, யாக்கோபு அந்த கல்லை உடைத்து அதை அங்கே தூணாக நிறுத்திவிட்டு அதை எண்ணெய் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவன் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தான். யாக்கோபுடைய மாமா வீட்டுல 21 வருஷம் அங்க இருக்கிறான். ஒரு அடிமையை போல அங்க வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எப்பொழுதும் ஒரு நினைவு அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ஓ, நான் படுத்திருந்த இடத்திற்கு தேவன் என்னை திரும்ப கொண்டு போவார். ஆமென். ஆமென். அந்த தரிசனம் அவனுக்குள்ளே இருந்ததுனாலதான் அவங்க மாமா வீட்டுல அவன் ரொம்ப நாளா இருக்கல. எல்லா வேதனையும் சகித்தான். ஏனென்றால் அவனுக்குள்ளே அந்த தரிசனம் இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவன் திருப்பி விட்டான். முடிவில் ஓ, கடைசியில லாபானுக்கே தெரியாம அவன் பெற்ற நன்மைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறினான். லாபான் வீட்டில இருந்து யாக்கோபு புறப்பட்டு போன பிறகு 3 நாள் கழித்துதான் லாபானுக்கு தெரிகிறது. ஆமென். லாபான் சும்மா இருக்கல. லாபான் யாக்கோபை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் லாபானுக்கு முன்னால் சொன்னாரு, யாக்கோவுக்கு நீ ஒரு தீங்கும் செய்யக்கூடாது, தொடக்கூடாது அவனை. ലാബാൻ പിന്നാലെ പോയതിന്റെ കാരണം എന്ന് അറിയാമോ? സകലതും പിടിച്ചു തിരിച്ചു കൊണ്ടുവന്ന് അവനെ വീണ്ടും അടിമയാക്കി വെക്കാനോ. லாபான் எதுக்கு பின்தொடர்ந்து போனான் தெரியுமா? எல்லாத்தையும் பிடிச்சு எல்லா பொருளையும் திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் யாக்கோபை அடிமையாக்குறதுக்கு தான் போனான். സർവശക്തനായ ദൈവം യാക്കോബിന് വേണ്ടി ഇറങ്ങി വരികയാണ്. ஓ, ஆனால் சர்வபலமுள்ள தேவன் யாக்கோபுக்காக இறங்கி வருகிறார். എന്താ ഇറങ്ങി വന്നതിന്റെ കാരണം? எதற்காக இறங்கி வந்தார் தெரியுமா? യാക്കോബ് പദ്ദൻഅരാമിൽ നിന്നും യാക്കോബ് ബേഥേലിൽ നിന്നും പുറപ്പെടുന്നതിന് മുമ്പ്, யாக்கோபு பதான் அராமிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி സർവശക്തനായ ദൈവം യാക്കോബിന്റെ മുന്നിൽ ഇറങ്ങി വന്നു. சர்வ வல்லமையுள்ள தேவன் யாக்கோவுக்கு முன்னாலே இறங்கி வருகிறார். ആ ദൈവത്തോട് യാക്കോബ് ഒരു കാര്യം പറഞ്ഞു. அந்த தேவனோடு யாக்கோபு ஒரு விஷயத்தை சொன்னா, ഞാൻ പോകുന്ന ഇടത്ത് நான் போகிற இடத்திற்கு നീ എന്റെ കൂടെ ഇരിക്കുകയും நீங்க என் கூட இருந்து എനിക്ക് പാർക്കുവാനും കഴിക്കുവാനും വിശ്രമിക്കാനും ഒക്കെയുള്ള ഇടം എനിക്ക് തരികയും நான் தங்குவதற்கும் வாழ்வதற்குரிய இடத்தை எனக்கு தரும்போது എന്റെ പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് എന്നെ മടക്കി വരുത്തുകയും ചെയ്താൽ, என்னை மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு நீர் கொண்டு போனால், മടക്കി വരുത്തുകയും ചെയ്താൽ നീ എന്റെ ദൈവമായിരിക്കും. நீங்க திரும்ப கொண்டு போனால் ஆண்டவரே நீர் என்னுடைய ஆண்டவராய் இருப்பீர். ആമേൻ. ஆமென். ആ വാർത്ത കേട്ട ദൈവം, அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவர் യാക്കോബിന്റെ ഉള്ളിൽ യാക്കോബ് സ്വീകരിച്ച ദൈവം ഞാനാണെന്ന് വെളിപ്പെടുത്താനാണ് ലാബാന്റെ മുന്നിൽ വെളിപ്പെട്ടത്. ஓ ஹல்லேலூயா. இதை கேட்ட தேவன் யாக்கோபின் தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் லாபானுக்கு வெளிப்பட்டு சொன்னாரு, யாக்கோபுக்கு எந்த தீங்கும் செய்யாதேன்னு சொன்னார். ആമേൻ. ഞാൻ ലാബാന്റെ ദൈവമല്ല, ഞാൻ യാക്കോബിന്റെ ദൈവമാണ്. ஓ, நான் லாபானுடைய தேவன் அல்ல, நான் யாக்கோபுடைய தேவன். അർത്ഥം ഇത്രയേ ഉള്ളൂ. ദർശനമുള്ള ദൈവമൈതല് അവൻ നിന്റെ ദൈവമാണ്. ஓ, தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய தேவன். നിന്റെ ജീവിതത്തിനകത്ത് ഒരു തടസ്സങ്ങളും കൊണ്ടുവരാൻ ദൈവം സമ്മതിക്കുന്ന ദൈവമല്ല. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கொண்டு வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். യാക്കോബിന്റെ മടക്കയാത്ര എന്തായി തീർന്നു എന്നുള്ളത് വിശുദ്ധ വേദപുസ്തകം നമ്മെ പഠിപ്പിക്കുന്നു. யாக்கோபு திரும்பி வந்த அந்த பயணம் எப்படி முடிந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. യാക്കോബ് ഒത്തിരി സമ്പത്തോടും മക്കളോടും ഭാര്യമാരോടും കൂടെ ഒരുമിച്ചാണ് യാബോക്ക് എന്ന കടലിലേക്ക് യാത്ര ചെയ്തത്. யாக்கோபு மனைவி பிள்ளைகள் 2 பரிவாரங்களோடு தான் யாப்போக் என்கிற நதியை கடக்கிறான். ആ വരുന്ന വരവ് അണിയണിയായി നിരത്തിക്കൊണ്ടുവരുന്നതും ആടുമാടുകളെ കൊണ്ടുവരുന്നതുമായ ചരിത്രം വേദപുസ്തകത്തിൽ വിശദീകരിക്കുന്നുണ്ട്. அவன் எப்படி அந்த ஆடு மாடுகளை வரிசை வரிசையாக கொண்டு வந்தான் என்பதை வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ഞാൻ വിശദീകരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. அதை நான் விசித்தீகரிக்கான், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் தமிழ் வார்த்தை கிடைக்கல மாட்டேது பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பலை. விவரிக்க முடியாத ஒரு சத்தியம், விவரிக்க நான் விரும்பவில்லை, முடியலை. ஆமாம். ഞാൻ യാക്കോബിന്റെ ആ വരവിൽ മുന്നമേ അറിഞ്ഞ യാക്കോബിന്റെ ജ്യേഷ്ഠൻ, யாக்கோபு அவருடைய பிரயாணத்தில் அதை முன்னமே அறிந்த அவனுடைய அண்ணன் ஏசா യാക്കോബിനെ കൊന്നു കളയണം എന്നുള്ള ആഗ്രഹത്തോടുകൂടെ പടയോടൊപ്പം പുറപ്പെടുകയാണ്. யாக்கோபை கொன்னு போடுறதுன்னு 400 பேரோட அங்கிருந்து வர்றான். യാക്കോബിനെ എവിടെ കണ്ടാലും അവനെ കൊന്നു കളയണം. யாக்கோபை எங்க பார்த்தாலும் அவனை கொன்றணும். യാക്കോബ് ആ ഭയത്തിലാണ് അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് തന്റെ നന്മകളുമായിട്ട് വരുന്നത്. யாக்கோபு அந்த பயத்துல தான் தகப்பனுடைய வீட்டுக்கு எல்லா நன்மைகளோடு கூட வந்து கொண்டிருக்கிறான், பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏசாவு പറയുന്നു അവനെ എവിടെ കണ്ടാലും ഞാൻ കൊല്ലും. ஏசா சொல்ற அவனை எங்க பார்த்தாலும் கொல்லுவேன். എന്നാൽ യാക്കോബ് ഹൃദയത്തിനകത്ത് ചിന്തിക്കുന്നത് എന്തെന്ന് ചോദിച്ചാൽ, എന്റെ നന്മകളെ മുഴുവനും അവനെ കൊടുത്താലും കുഴപ്പമില്ല, എനിക്ക് രക്ഷപ്പെടണം. யாக்கோபு நினைக்கிறான், என்னுடைய ஆடு மாடு குதிரை கோழி எல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நான் பாதுகாக்கப்படணும். അതുകൊണ്ടാണ് യാക്കോബ് തന്റെ നന്മകളെ ആദ്യമേ കടത്തി.
அதனாலதான் யாக்கோபு யாக்கோபு நிலைநின்று. ஆமா ரொம்ப டெக்னிக்கலா முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்து அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு அனுப்பி விடுறான். யாக்கோபு யாபோக்கு கடலில் ஏகனாய் ஒற்றையாய். யாக்கோபு யாப்போக்கு நதியிலே தனியாய் நின்று கொண்டிருந்தான். എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയില്ല. என்ன செய்யணும்னு தெரியல. ഞാനും കൂടെ അപ്പുറത്ത് പോയാൽ എന്റെ ജ്യേഷ്ഠൻ എങ്ങനെയെങ്കിലും കൊന്നുകളയും. நானும் நதியை கடந்து போனால் எங்க அண்ணன் எப்படியாவது என்னை கொன்றுவான். പോകാതിരിക്കാൻ വഴിയുമില്ല. போகாம இருக்கிறதுக்கும் வழி இல்லை. വളരെ കഷ്ടത്തിലായി യാക്കോബ്. யாக்கோபு ரொம்ப நெருக்கத்தில் இருந்தான். എന്തു ചെയ്യണമെന്ന് അറിയാത്തവനായി മാറി. என்ன செய்யணும்னு தெரியாதவனா அங்க நின்று கொண்டிருந்தான். ഒരു കാര്യം തീരുമാനിച്ചു. அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தான். ഇങ്ങനെ നിന്നതുകൊണ്ട് കാര്യമില്ല. இப்படி நிக்கிறதுனால இதான் ஆக போறதில்லை. ഭൂമി മുതൽ സ്വർഗം വരെ എത്തുന്ന ഒരു ഗോവേണി ദർശനം കാണിച്ചവന്റെ മുൻപിൽ മുട്ടുമടക്കാം. ஓ ஹல்லேலூயா. வானத்தை எட்டுகிற ஒரு ஏணியை தரிசனமாய் காட்டின தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். അവൻ മുഴങ്കാൽ മടക്കി. அவன் முட்டு குத்தினான். കണ്ണുകൾ അടച്ചു. கண்களை மூடினான். അവൻ പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது കണ്ണുനീർ ഒഴുക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ அவன் கண்ணீர் தாரதாரையாய் வடிந்து கொண்டிருக்கும் போது പിന്നിലൊരു ശബ്ദം. பின்னால ஒரு சத்தம் கேட்கிறது. കാലിന്റെ അനക്കം. കാലൊച്ചയുടെ ശബ്ദം. ஒரு லேசா ஒரு ஆள் நடமாடுற ஒரு சத்தம். കണ്ണു ஓகே തുറന്നില്ല. ஓகே. கண்ணு யாக்கோபு கண்ணு திறக்கல. യാക്കോബ് ഒരു കാര്യം ചിന്തിച്ചു. யாக்கோபு എന്റെ ജ്യേഷ്ഠനായിരിക്കാം എന്റെ പിന്നിൽ. யாக்கோபு இப்படி பயந்துகிட்டு யோசிச்சா ஒருவேளை எங்க அண்ணன் தான் என்ன கொல்றதுக்கு பக்கத்துல வந்துட்டானோ, അവൻ എന്നെ കൊല്ലാനായി തേടി വന്നിരിക്കുകയാണ്. அவன் என்ன கொல்றதுக்கு என்ன தேடி வந்துட்டானே. എന്നാൽ ആ ചെറിയ ഇരുട്ടിൽ ആരാണെന്ന് യാക്കോബിന് അറിയാൻ പറ്റിയില്ല. அந்த ராத்திரி வேளையில யாரு வர்றாங்க அப்படின்னு யாக்கோபால புரிஞ்சு கொள்ள முடியல. അണ്ണനാണ് എങ്കിൽ അവന്റെ കാല് പിടിച്ചിട്ടാണേലും എനിക്ക് രക്ഷപ്പെടണം എന്ന് ചിന്തിച്ചു. അവന്റെ കാലിൽ പിടിച്ചു. ஒருவேளை அண்ணன் வந்திருந்தானா அவன் காலில் விழுந்து காலை பிடிச்சாவது அவன் நம்ம பாதுகாக்கப்படணும்னு நினைச்சு அவன் காலை போய் பிடிச்சிட்டான். പിടിച്ചത് അണ്ണന്റെ കാലാണെന്ന് വിചാരിച്ചാ പിടിച്ചത്. அண்ணன் காலை தான் பிடிக்கிறவன் நினைச்சு பிடிச்சான். രക്ഷപ്പെടാൻ വേണ്ടിയിട്ടുള്ള പിടിയായിരുന്നു പിടിച്ചത്. அவன் தன்னை பாதுகாக்கிறதுக்குள்ள பிடிதான் காலை பிடிக்கிறான். എന്നാൽ പിടിച്ച ചില നിമിഷങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോ ஆனா அவன் காலை பிடிச்ச சில நிமிடங்கள் கழிந்த பிறகு യാക്കോബ് ഒരു കാര്യം തിരിച്ചറിയുകയാണ്. யாக்கோபு ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். ഞാൻ പിടിച്ചത് അണ്ണന്റെ ஓ, நான் பிடித்தது அண்ணனுடைய ஏசாவினுடைய கால் அல்ல, ഞാൻ പിടിച്ചത് എന്റെ ജ്യേഷ്ഠന്റെ കാലിലല്ല. ஏசாவினுடைய கால்களை அல்ல நான் பிடித்தது. ഞാൻ പിടിച്ചത് എനിക്ക് വേണ്ടി ഇറങ്ങി വന്ന ദൂതന്റെ കാലിലാണ്. ஓ, எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதனுடைய காலை தான் நான் பிடித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டான். നീ ശത്രു എന്ന് ചിന്തിക്കുന്നിടത്താണ് എന്റെ ദൈവത്തിന്റെ കരം ഇറങ്ങി വരുന്നത്. ஓ ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு என்று நாம் நினைக்கிற காரியத்திலே தேவன் அங்கே இறங்கி வருகிறார். ഒരുപക്ഷെ നീ തകർന്നു പോകുമെന്ന് ചിന്തിക്കുന്നിടത്താണ് എന്റെ ദൈവം ഇറങ്ങി വരുന്നത്. ஒருவேளை என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சது என்று நினைக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார் உனக்காக. എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയും? இது எத்தனை பேரால நம்ப முடியும்? ദൂതന്റെ കാലാണെന്ന് തിരിച്ചറിഞ്ഞ യാക്കോബ് ഡയലോഗ് മാറ്റി. தூதனுடைய காலை தான் பிடிச்சிக்கலன்னு தெரிஞ்ச உடனே யாக்கோபு அவன் பேச்ச மாத்திட்டான். അവൻ പറയുകയാ, அவன் சொல்றான், എന്നെ അനുഗ്രഹിച്ചല്ല. ஓ, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ആമേൻ. நான் உம்மை விடுகிறதில்லை. ആമേൻ. ஆமென். മനസ്സിലാകുന്നുണ്ടോ? புரியுதா? புரியுது மனசிலாங்க. നീ എന്നെ അനുഗ്രഹിച്ചല്ലാതെ ഞാൻ നിന്നെ വിടത്തില്ല. நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ഇന്ന് പകൽ ദൈവമക്കളെ ഇതുപോലെ ഒന്ന് ദൈവത്തോട് പറയാൻ എത്ര പേർക്ക് കഴിയും? இந்த காலை வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை போல சொல்லுவதற்கு உங்களால யாரால முடியும்? അപ്പാ എന്ത് ചെയ്യണമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, മുൻപോട്ട് പോകാൻ എനിക്ക് വഴിയില്ല. முன்னால போறதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்ல. നീ എന്നെ അനുഗ്രഹിച്ചല്ല. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. എത്ര പേർക്ക് ആത്മാവിൽ ഇത് പറയാൻ കഴിയും? எத்தனை பேருக்கு இதை ஆவியில சொல்ல முடியும்? അനുഗ്രഹിച്ചല്ലാതെ, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, അനുഗ്രഹിച്ചല്ലാതെ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. നീ ചോദിക്കുന്നത് അതുപോലെ തരുമെന്ന് ദൈവം നിനക്ക്. ஓ ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறதை எல்லாம் தேவன் தருவார். നീ എന്ത് ചോദിച്ചാലും അവൻ നിനക്ക്. என்ன கேட்டால் அவர் தருவார். ദൈവത്തിന്റെ ദൂതനെ അനുഗ്രഹിക്കാതെ അവിടെ വിട്ടു പോകാൻ പറ്റില്ല. தேவனுடைய கர்த்தருடைய தூதன் அவனை ஆசீர்வதிக்காம
அந்த இடத்தை விட்டு நகல முடியல. அந்த ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? யாக்கோபா இருந்தவனை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபு என்கிற சின்னவன் ஆமென் இஸ்ரவேல் என்கிற பெரிய மனுஷனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபு பிரயாணத்திலே ஏசாவனை பார்த்தது ஒரு யாக்கோபாக அல்ல, ஒரு தேசமாக, ஒரு இஸ்ரவேலாக அவனை பார்த்தான். ஏசா நினைச்சது யாக்கோபிய முன்னால வர்றான்னு நினைச்சான். கர்த்தருடைய தூதன் அவனை ஆசீர்வதித்ததனாலே யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக எத்தனை ஏசாக்கள் வந்தாலும் அது ஏசா உங்களை யாக்கோபை போல் அல்ல, இஸ்ரவேலாய் தேவன் உங்களை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது, நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது ஆமென், எந்த எதிரி உன்னை ஆமென் அழிக்க நினைக்கிறானோ அவனுடைய எண்ணங்களை கூட தேவன் மாற்றி விடுவார். ஆமென். கொல்லுவதற்கு வந்த ஏசா யாக்கோபுக்குள்ள அடிமையாய் மாறிட்டான். கொலைகாரனாய் இருக்க வேண்டியவன் அடிமையாய் மாறினான். அதுதான் தரிசனம் பெற்றவனுடைய சிறப்பு. நிறைய காரியங்கள் சொல்ல இருக்கு, ஆனா இப்ப சம நேரம், நான் வேகமா போயிட்டேன். நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இயேசுவை நோக்கி பிரயாணப்படுவடைய வாழ்க்கை நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் தரிசனம் பெற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருக்க முடிகிறது? கவர்மெண்ட் பார்த்து உங்களோட சொல்லுது, ஒரு வீடு தாரேன், நீ கொஞ்சம் அப்படியே இந்து மாதிரி அப்படி மாறியான்னு ஒரு வீட்டு உங்களுக்கு காட்டினா எத்தனை பேர் மாறுவீங்க? കർത്താവിന്റെ ദേശത്തിൽ ഒത്തിരി പേര് മാറി. அதாவது பழைய பேரை மாத்திடுறான். ஒரு ஃப்ரீயா கக்கூஸ் கட்டி தரேன் உடனே பழைய இந்து பேரை சொல்லிடுறேன். செத்தவே ஒரு கோழி கொடுக்காக இந்து பேரை மாத்தி விட்டுறேன். ഉറപ്പുള്ളവരാണോ? ഒരു കോഴിക്കൂടിനോ ഒരു ബാത്റൂമിനോ ഒരു വീടിനോ ഒരു കാറിനോ ഒരു ജോലിക്കോ ഒരു ഉദ്യോഗത്തിനോ ഈ മാർഗത്തിൽ നിന്ന് നിന്നെ പിടിച്ചു കൊണ്ടുപോകാൻ പറ്റാത്ത വിധം ഇതിനകത്ത് ഉറപ്പുണ്ടോ? ഓ ഹല്ലേലൂയ. எந்த நன்மைகளுக்காக அரசாங்கம் கொடுக்கிற எந்த நன்மைகளுக்காகவும் இந்த அனுபவத்திலிருந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து உங்களை பிரிக்க முடியாது என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். தலையே போனாலும் ஆண்டவர் மேல நான் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நான் உறுதியாக இருப்பேன் என்கிற விசுவாசம் நமக்கு.
ஆமென். இந்த மன உறுதியோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரயாணம் செய்யும் போது இங்க ஒண்ணுமே பூலோகத்துல கிடைக்கலனாலும் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த ஊர்ல வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, சொந்த கார் இல்ல, சொந்த இடம் இல்ல, இப்படி எல்லாம் நீ வேதனைப்பட்டு பரிதவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தான். ஆனாலும் அவன் இங்க எந்த ஒரு அரண்மனையும் பங்களாவையும் கட்டி சுகமா வாழ்றன்னு அவன் தீர்மானம் பண்ணல, விரும்பவில்லை. ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். என்ன விஷயம் தெரியுமா? ஆமென். இங்க நம்ம உண்டாக்குற எல்லா கட்டடமும் ஒரு நாள் இடிந்து போகும். இது ஒரு நாள் எல்லாம் மாறி போகும். ஆனால் மாறாத ஒரு ராஜ்யத்திற்காக அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். இன்று காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை குறித்து அதைத்தான் விரும்புகிறார். நீ பெரிய பணக்காரனாகணுங்கிறது இல்ல, நீ பெரிய அரண்மனையில பங்களாவில் வாழணுங்கிறது இல்ல, நீ தேசத்துல பெரிய ஆளா இருக்கணுங்கிறது இல்ல. ஆண்டவருடைய விசுவாசத்திலே நிலை பெற்று இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் வாழ வேண்டும். ஒரு ஆபிரகாமை போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு யாக்கோபை போல ஆமென். இப்படிப்பட்டவர்களோடு விசுவாசத்திலே உறுதியா இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 எதிர்பார்ப்புகளோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். என்ன எதிர்பார்ப்பினுடைய சிறப்பு என்ன? என்னுடைய வாழ்க்கையின் நன்மை மேன்மை எல்லாம் இங்க அல்ல, அது மேலே இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். புரிஞ்சுச்சா? ஆமென். நான் இந்த உலகத்துல மரித்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நேரே தேவனிடத்திலே செல்லுவேன். ஒருவேளை அந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தேவன் எனக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதிப்பாரானால் அந்த வாழ்நாள் முழுவதும் அவருக்காக நான் வாழ வேண்டும் என்பதாய் நான். ஆமென். பவுல் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்தான் என்பதற்கான நிறைய தெளிவுகள் இந்த பைபிள்ல இருக்கிறது. ஆமென். 1 தெசலோனிக்கர் 4:16 விதமாய் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற மறுரூபப்படவும் செய்வோம். பவுல் நினைச்சாரு, பவுல் நான் உயிரோடு இருக்கும்போது தானே ஆண்டவர் மேகத்துல வந்துருவாருன்னு நினைச்சாரு.
ஒருவேளை அப்படி அவர் வந்தால் நான் அவரோடு கூட மறுரூபமாவேன். இந்த வகையில் எத்தனை பேருக்கு അങ്ങനെ ഒരു പ്രത്യാശയുണ്ട്? இன்று எத்தனை பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு? കർത്താവ് വേഗത്തിൽ വരികയാണ്. கர்த்தர் சீக்கிரத்திலே வருகிறார். അവരോടൊപ്പം പോകാൻ എനിക്ക് പറ്റുമോ? அவரோடு கூட போறதுக்கு என்னால முடியுமா? ആ കാഹളനാദത്തിന്റെ കാതുകളിൽ കേൾക്കാൻ പറ്റുമോ? அந்த எக்கால சத்தம் என் காதுகளிலே கேட்க முடியுமா? എനിക്ക് രൂപാന്തരം പ്രാപിക്കാൻ പറ്റുമോ? எனக்கு மறுரூபப்பட என்னால் முடியுமா? ദൈവമക്കളെ, നിങ്ങളിൽ എത്ര പേർക്ക് പ്രത്യാശയുണ്ട്? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது? പൗലോസിന്റെ അവസാന നിമിഷം പൗലോസ് തിമോത്തിയോസിന് ഇപ്രകാരം എഴുതുകയാണ്, ഞാനിപ്പോൾ പാനീയയാഗമായി ഒഴിക്കപ്പെടാൻ പോകുന്നു. ஆமென். தன்னுடைய கடைசி காலத்திலே தீமோத்தேயுக்கு எழுதுகிறான், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ഞാൻ നല്ല ഓട്ടം ഓടി. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ആമേൻ. அல்லேலூயா. ഞാൻ വിശ്വാസം കാത്തു. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். നീതിയുടെ കിരീടം എനിക്കായി. எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. എനിക്ക് മാത്രമല്ല, எனக்கு மட்டுமல்ல, അവരിൽ പ്രത്യാശ വെച്ചിരിക്കുന്ന സകലമായ മനുഷ്യർക്ക് ആ നീതിയുടെ കിരീടം വെച്ചിരിക്കുന്നു. அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ദൈവമക്കളെ, നിങ്ങൾക്ക് പ്രത്യാശയുണ്ടോ? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? ഈ ആരാധന കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോയി നല്ല സാപ്പാട് കഴിക്കാം എന്നുള്ളതല്ല, ഇപ്പോൾ കർത്താവ് വന്ന് ഞാൻ എടുക്കപ്പെടുമോ എന്നുള്ളതിനെ കുറിച്ച്. ஆராதனை முடிச்சுட்டு போய் நல்ல வெட்டலாங்கிறது இல்லை. இப்ப ஆண்டவர் வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனாங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கா? പ്രത്യാശ നമുക്ക് വേണം. அந்த எதிர்பார்ப்பு நமக்கு வேணும். നമ്മുടെ ക്രിസ്തു നമ്മുടെ ഉള്ളിൽ ഇരിക്കുകയാണ്. ஆண்டவர் இயேசு நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு. വായിച്ച വാക്യത്തിലേക്ക് മടങ്ങി വരാം. நாம் வாசித்த வசனத்துக்கு நேராய் திரும்புவோம். യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കി യാത്ര ചെയ്യണം. இயேசுவினுடைய முகத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் செய்ய வேண்டும். യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കി ഓടി വിജയം കൈവരിക്കണമെങ്കിൽ நம்ம இயேசுவின் முகத்தை பார்த்து ஓடி வெற்றி பெற வேண்டுமானால் യാക്കോബിനെ പോലെ യോസേപ്പിനെ പോലെ ദർശനമുള്ള, யாக்கோபை போல யோசேப்பை போல தரிசனம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். അബ്രഹാമിനെ പോലെ വിശ്വാസത്തിൽ ഉറപ്പുള്ളവരായി, ஆபிரகாமை போல விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். അബ്രഹാമിന്റെ വിശ്വാസത്തെ കുറിച്ച് ഒരു വാക്യം മാത്രം വായിച്ച് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 4-ാം അധ്യായം അതിന്റെ 18 മുതലുള്ള 2 വാക്യങ്ങളൊന്നും ரோமர் 4-ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். വിശ്വാസത്തിൽ ക്ഷീണിച്ചു പോയില്ല, விசுவாசத்திலே பலவீனப்பட்டு போகவில்லை. വിശ്വാസത്തിൽ ഉറച്ചു നിൽക്കാനിടയായി. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க அவனால முடிந்தது. അബ്രഹാമിനെ പോലെ വിശ്വസിക്കാൻ നിങ്ങൾ തയ്യാറാണ്. ஆபிரகாமை போல விசுவாசிக்க உங்களால் முடியுமா? യോബിനെ പോലെ പ്രത്യാശയുള്ളവനായി മാറാൻ തയ്യാറാണ്. யோபுவை போல ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் மாற முடியுமா? എന്തായിരുന്നു യോബിന്റെ പ്രത്യാശ? அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? யோபினுடைய எதிர்பார்ப்பு என்ன? ശരീരം മുഴുവൻ അഴുകിപ്പോകും, என்னுடைய சரீரம் எல்லாம் அழிந்து போனாலும், കണ്ണെല്ലാം ചീഞ്ഞ് അഴുകി താഴെ വീഴുമ്പോഴും, கண்ணெல்லாம் அழுகி போனாலும், ശരീരം മുഴുവൻ പുഴുവരിക്കുമ്പോഴും, ஆமென், சரீரமெல்லாம் பூச்சிகளும் புழுக்களும் வந்தாலும், யோபு 19:25 யோபு விதமாய் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என்று என்னுடைய சொந்த அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் பார்ப்பேன். ஆமென், ஆமென். என்னுடைய சரீரம் முதலான எல்லாவைகளை அழுகி போனாலும் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் என் தேவனை பார்ப்பேன். எல்லாரும் அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த காலை வேளையிலே விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக, தரிசனம் உள்ளவர்களாக, ஆமென், ஆமென், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும்.
ஆமென். ஆண்டவரை பார்த்து ஆமென் ஜெபிக்க போகும். ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க, இந்த போர்க்களத்திலே எந்த விதத்திலும் தோற்று போகாமல் கடைசி வரை வெற்றி பெற்று உமக்காக வாழ்வதற்கு ஆமென். ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தேவன் பலத்தை கொடுப்பீராக. ஆமென். வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்குரிய தரிசனத்தை கொடுப்பீராக. விசுவாசத்தில் உறுதியா இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய ஆமென் பலனை கொடுப்பீராக. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வெற்றி உள்ளவர்களாய் வாழ தேவனே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. சின்ன பிள்ளைகளிலிருந்து வயசானவங்க வர ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். யாரும் ஆண்டவரே தோற்று போகாதபடிக்கு தேவ சித்தம் செய்து கடைசி வரை வாழ்வதற்கு உம்முடைய வருகையிலே ஆமென் எதிர்பார்ப்போடு எடுக்கப்படுவதற்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய சபையையும் இந்த பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துங்க. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஒரு தரிசனம் உள்ளவர்களாக, ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களாக அல்ல. ஆமென். வேலை செய்கிறோம், சாப்பிடுறோம், ஆமென், உடுத்துறோம், ஆமென், வாழ்றோங்கிற வாழ்க்கை அல்ல. யோசேப்பை போல, யாக்கோபை போல ஒரு தரிசனம் உள்ளவர்களாக, ஒரு நோக்கம் உள்ளவர்களாக, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக என்னை மாற்றுங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இருப்பது கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில இயேசுவுக்காய் நான் வாழ வேண்டும், தரிசனம் பெற்றவனாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றும். ஒரு யோசேப்பை போல, ஒரு யாக்கோபை போல, ஒரு ஆபிரகாமை போல கர்த்தர் என்னை மாற்றுகிறதற்காய் நன்றி, மாற்றுகிறதற்காய் நன்றி. ஆமென். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.